நான் 5% இருக்கேன் சார். இப்ப அடுத்த லெவலுக்கு போகணும்னாக்கா அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் உங்க சைட்ல இருந்து வேணும் சார். அதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் தரீங்களா? கண்டிப்பா. இங்க பாருங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். இப்ப நீங்க 5%ல இருக்கீங்க. இப்பதான் ரீசென்ட்டா நீங்க பிசினஸ் எடுத்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் வந்து 8%, ஃபாஸ்ட் ட்ராக் 8%. இப்ப இந்த மந்த் இன்னும் முடியல. இன்னும் இந்த மந்த் முடியறதுக்கு 10 நாள் பக்கம் டைம் இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு 3, 4 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, அதுல ஒருத்தர் 30 பிவி வாங்குவாங்க, 40 பிவி 282 பிவிய தாண்டினீங்க. உங்க பர்ச்சேஸ் உங்களுக்கு கீழ ஒரு 2, 3 பேர் சேர்ந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த எல்லா பிவி சேர்த்து நீங்க ஒரு 282 பிவிய தாண்டினீங்கன்னா, நீங்க வந்து டைரக்டா 8% போயிடலாம். 600 பாயிண்ட்ஸ தாண்டணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப டக்குன்னு 5ல இருந்து 8க்கு போயிடலாம். அடுத்து 8ல இருந்து அடுத்து 10க்கு 2400 பிவி எடுக்கணும். அதுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இங்க இருந்துகிட்டு 5%ல இருந்துட்டு நம்ம டைரக்டா கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிறது பிளான் பண்ணிட்டு இருந்தோம்னா, இங்க நம்ம 1வது படிக்கட்டுல இருந்துட்டு 50வது படிக்கட்டு ஏறணும்னு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டே அதவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அடுத்து நம்மளோட லெவல் என்ன? அடுத்து நம்ம என்ன லெவலுக்கு போகணும்? அததான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும். அப்ப 5ல இருக்கீங்களா? 8க்கு போகணும். 8க்கு போறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 லெக் போடுங்க. ஏபிசி 3 லெக். 3 லெக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. அது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா ஒரே லெக். இப்ப ரிலேட்டிவ் எல்லாம் வராங்க. ஒரு 3 பேர் வராங்கன்னா, ஏபிசின்னு தூக்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்கள நீங்க ஏபிசின்னு போட்டீங்கன்னா, அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. அப்ப அவங்க சேர்ந்து வேலை செய்ய முடியாது. அப்புறம் அவங்க போய் அவங்களோட ரிலேட்டிவ் நீ என்கிட்ட தான் சேரணும், என்கிட்ட தான் சேரணும்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஒரே லெக்ல 1 கீழ 1ன்னு இறக்கிட்டீங்கன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வாங்க. சேர்ந்து ஆமாங்க இது நல்ல பிசினஸ் தான். நானும் சேர்ந்திருக்கேன்னு சொல்லி அவங்க எல்லாருமே சொல்லி அவங்களும் சேருவாங்க. அப்படி சேரும்போது 3 பேத்துக்குமே லாபம் இருக்கும். 1 கீழ 1. அதே மாரி யாருக்கும் 2வது லெக் போடவே கூடாது. நீங்க ஒரு லெக் எனக்கெல்லாம் ஒரு லெக் கூட யாரும் போட்டது ஒரு ஐடி கூட எனக்கெல்லாம் யாருமே தரலைங்க. என்னோட அப்ளைன் எனக்கு மேல யாருமே ஒரு ஐடி கூட தரல. எனக்கு நான் எதிர்பார்க்கவும் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பிசினஸ கத்துக்கிட்டேன். நான் என்னோட டீம நான் மெதுவா டெவலப் பண்ணேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லி புரிய வச்சேன். எனக்கு கீழ இருக்கிறவங்களும் பிசினஸ புரிஞ்சு பிசினஸ் டூப்ளிகேஷன் ஆக ஆரம்பிச்சுச்சு. அப்படியே வந்து பயங்கரமா அவ்வளோ வேகமா ஆச்சு. ஓகேங்களா? நான் வெஸ்டேஜ்ல சேரும்போது நான் சேர்ந்த உடனே என் பெ எனக்கு என்னை எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படியே அடுத்த நாளே வந்து 100கணக்குல, 1000கணக்குல எல்லாம் யாரும் வந்து சேரல. நான் வெஸ்டேஜ்ல சேர்ந்து ஒரு 2, 3 நாளுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஐடியே போட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் பிளான காமிச்சு பிசினஸ புரிய வச்சு தான் நான் சேர்த்தனேன். ஓகேங்களா? நான் வெஸ்டேஜ்க்கு முன்னாடிலாம் அவ்வளோ பெரிய வேற ஏதாவது ஒரு நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு பெரிய ஆளு, பெரிய லீடரு, அப்படிலாம் எதுவும் இல்ல. சாதாரணமா ஒரு கம்பெனில ஒரு எம்என்சி கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தவன் தான். ஓகேங்களா? நான் என்னோட வேலைய சின்சியரா பண்ணேன் வெஸ்டேஜ்ல. கரெக்ட்டா புரிய வச்சேன். கரெக்ட்டா டூப்ளிகேஷன் பண்ணணுங்கிறதுல தெளிவா இருந்தேன். அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்களுக்கும் பிசினஸ் சொல்லிக் குடுத்து, அவங்களையும் என்ன மாரியே வேலை செய்ய வச்சேன். ஐடி எடுக்கணும், பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தேன். அப்படிதான் நான் வந்து வேகமா இங்க டெவலப் ஆனது. எஜுகேஷன் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா குடுத்தேன் என் டீமுக்கு. ஓகேங்களா? சொல்லி புரிய வச்சேன். அவங்களே பண்ண வச்சேன். இதெல்லாம் உங்களோட வேலை தான். நீங்க தான் பண்ணணும்னு அவங்களுக்கு நான் அவங்களுக்கு எல்லாமே கத்துக் குடுத்தேன். அவங்கள பண்ண வச்சேன். உங்களாலயே முடியுங்கிற ஒரு நம்பிக்கைய குடுத்தேன். அதனால தான் என்னால வந்து என்னோட டீம வந்து இப்ப ஆட்டோ பைலட்ல போட முடிஞ்சது. எல்லாருக்கும் இமெயில் அனுப்ப தெரியும். டைரக்டர் லெவல் வந்துட்டாங்கனாவே இமெயில் அனுப்ப தெரியும். இமெயில் அனுப்புவாங்க. எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாரி போட்டா தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஆள்ட்ட போயிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா ஒருத்தரவே புடிச்சுக்கிட்டு அவங்கள்ட்டயே டெய்லி பேசிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது தான். மூவே பண்ண முடியாது. ஓகேங்களா? அது மாரி வந்து 3 லெக் போடுங்க. எல்லாத்தையும் நீங்க கத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்க கத்துக்கோங்க. எல்லாம் எப்படி என்ன எதுக்குமே பின்வாங்காதீங்க. 3 லெக் போடுங்க. 3 சர்க்கிள கொண்டு வாங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. டெய்லி எல்டிபிக்கு இன்வைட் பண்ணணும். டெய்லி 2 பேர், 3 பேர் ஒருத்தரையாவது குறைஞ்சது எல்டிபிக்கு சேரல. எல்டிபி பார்க்கல. கவலைப்படாதீங்க. நீங்க பண்ண வேண்டியத பண்ணிரணும். டெய்லி 2 பேர், 3 பேர் குறையாம எல்டிபிக்கு இன்வைட் பண்ணுங்க. எல்டிபிக்கு இன்வைட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு யாரும் சேரல. 3 பேர், 4 பேர் இன்வைட் பண்ணீங்க. யாரும் சேரல. அடுத்த நாள் 3 பேர், 4 பேர் இன்வைட் பண்ணீங்க. பேச்சு குடுத்தீங்க. யாரும் பேச்சு குடுக்கல. பிடி குடுக்கல. ஆ ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க. நம்மளும் லூஸ் டாக் விட்டோம். வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ன்னு ஒரு தெரியாம சொல்லிட்டோம். அப்படிதான் இருக்கும். அடுத்த நாள் திரும்ப 3 பேர், 4 பேர். அடுத்த நாள், 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 அடுத்த நாள். 10 நாளா ட்ரை பண்றோம். ஒருத்தரும் சேரல. 11ஆம் நாளும் ட்ரை பண்ணுங்க. 1 மாசமா ட்ரை பண்றேன். ஒருத்தருமே சேரல. அவ்வளவுதான். அடுத்த நாளும் ட்ரை பண்ணுங்க. அடுத்த நாளும் ட்ரை பண்ணுங்க. 100 பேர் நாம இன்வைட் பண்ணிட்டோம். 100 பேரும் சேரல. 101வது ட்ரை பண்ணுங்க. 1000 பேர் நம்ம கூப்பிட்டாச்சு. 1000 பேருமே ஜாயின் பண்ணல. கவலையே படாதீங்க. 1001வது ஆள் யாருன்னு பாருங்க. அடுத்த ஆள் போய்க்கிட்டே இருக்கணும். நான் இத விடவே மாட்டேன். 2ல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். யாரு சேர்ந்தாலும் சேரலைனாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. எவ்வளோ குளோஸா இருக்கிறவங்க, எவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறவங்க சேரலையா, பண்ணலையா, கவலையே பட மாட்டேன். என் வாழ்க்கையே மாத்தணும். என்னோட குடும்ப சூழ்நிலை எனக்கு தான் தெரியும். நான் இத பண்ண போறேன். அப்படிதான் நான் பண்ணேன். அப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் நான் ஆரம்பிச்சேன். யார பத்தியும் கவலைப்படல. யாரும் வருவாங்க.
அவங்களா பண்ணுவாங்கன்னுலாம் நான் நினைக்கல. என் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கை இருந்தா போதும். ஓகேங்களா? தெளிவா பண்ணுங்க. எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்றத நல்லா புரிஞ்சுக்கணும். யாரோ யாருக்காகவோ சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கோ. ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் பேசுறத எனக்கு உங்களுக்கு தான் பர்ட்டிகுலரா உங்களுக்காக தான் பேசுறேன். உங்களுக்கு தான் பேசுறேங்கிறத நீங்க எடுத்துக்கணும். சும்மா ஏதோ வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு, ஃபோன வந்து கனெக்ட் பண்ணிட்டு, நம்ம இங்க வச்சுட்டு நம்ம போய் அந்த பக்கம் டிவி பார்த்துக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிட்டு அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. டெடிகேட்டடா உட்காந்து ட்ரெய்னிங் பார்க்கணும். அந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு, இல்ல யாருமே இல்லாத இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உட்காந்து ஸ்பீக்கர் லவுடா வச்சுக்கிட்டு, நோட்டு கையில வச்சுக்கிட்டு, அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு, என்ன சொல்றாங்கங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு, அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா பொறுப்போட நீங்க வந்து பிசினஸ் பண்ணா மட்டும் தான், அந்த வெஸ்டேஜ் பண்ணா மட்டும் தான் நீங்க இங்க முன்னேற முடியும்.